வணக்கம், நான் உங்கள் ஷப்தினா. வெல்கம் பேக் டு ஷப்தினாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போது மெதுவடை. அந்த வடமாவை ப்ராப்பராக அரைச்சி நீங்கள் போட்டிங்கன்னா நல்லா சாஃப்டாக மெதுன்னு பேப்பர் மாதிரி பறக்கும். அந்த அளவுக்கு சாஃப்டாக எப்படி அரைக்கிறதுன்னு சொல்லி இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். இதோட வேர்க்கடலை சட்னி எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸி தான். எந்த அளவுக்கு வேர்க்கடலை, எந்த அளவுக்கு காஞ்ச மிளகாய் போடணும், அதே டைமில் தேங்காய் எந்த அளவுக்கு போடணும்னு சொல்லிட்டு தெளிவாக வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? மெதுவடைக்கு தேவையான பொருட்கள்: உளுத்தம்பருப்பு 250 கிராம், பெரிய சைஸ் வெங்காயம் 1, பச்சை மிளகாய் 2 நம்பர், பொடிசு நறுக்கிய இஞ்சி 1 டீஸ்பூன், பெருங்காயம் 1/4 டீஸ்பூன், சீரகம் 1/2 டீஸ்பூன், முழு மிளகு 1/4 டீஸ்பூன், கொத்தமல்லி தேவையான அளவு, கருவேப்பிலை தேவையான அளவு, உப்பு தேவைக்கேற்ற, எண்ணெய் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு இந்த உளுத்தம்பருப்பை 6லேருந்து 7 மணி நேரம் நல்லா ஊற விடுங்க. நல்லா ஊறலைன்னா கண்டிப்பாக வடை நல்லா வராது. அதனால் 6லேருந்து 7 மணி நேரம் நல்லா ஊறின பிறகு வாஷ் பண்ணுங்கள். வாஷ் பண்ணி முடித்த பிறகு தண்ணியே இல்லாமல் டேரெக்டாக கிரைண்டரில் போட்டு அரைக்க போகிறோம். எடுத்த உடனே தண்ணி ஊற்றக்கூடாது. 20% ஓடட்டும். அதுக்கப்புறம் 1/4 கப் அளவுக்கு தண்ணி போட்டிருக்கேன். இந்த தண்ணி போட்ட பிறகு கொஞ்சம் லைட்டாக அரைஞ்சி வரும். இந்த இடத்துல மாவு நீங்கள் கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லூஸாக இருக்கும். ஏன் கேட்டீங்கன்னா அந்த உளுத்தம் பருப்பு சரியாக அரைஞ்சிருக்காது, ஒன்றும் பாதியாக இருக்கும். அதனால தான் லூஸாக இருக்கும். இப்போ இதே மாவு கொஞ்சம் ஓடும் போது என்ன கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கெட்டியான ஒரு பக்கம் வரும். அந்த டைமில் தண்ணி தெளிக்கணுமே தவிர ஊற்றக்கூடாது. ரொம்ப இம்பார்ட்டன்ட். பார்த்தீங்களா, இந்த மாவு அரைய இந்த மாதிரி கெட்டியாக வரும். ஸோ இந்த டைமில் வந்து தண்ணி கொஞ்சமாக தெளிக்கிறேன், ஊற்றலை. ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் இதெல்லாம் கரெக்டாக நோட் பண்ணணும். அப்பப்போ கொஞ்சம் தண்ணி தெளித்து அதுக்கப்புறம் வந்து மாவு நல்லா அரைச்சிருத்தீங்கன்னா ஒரு சூப்பரான பேட்டர் ரெடியாக இருக்கும். நீங்கள் மாவு அரைக்கும் போது தண்ணியாக இருக்கக்கூடாது, அதே டைமில் கெட்டியாக இருக்கக்கூடாது. கையில் எடுத்திங்கன்னா நல்லா ஃப்ளஃபியாக வரணும். அந்த பெரிய விரல் வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணும்போது மேலும் கீழும் அப்படி வரும். இந்த மாதிரி டெக்ஸ்சர் வந்து பிறகு நீங்கள் அந்த மாவு எடுத்து அப்படியே பவுலில் போட்டுருங்க. இதுக்கு பிறகு மாவை நல்லா அடிக்கணும். அதாவது நல்லா மிக்ஸ் பண்ணணும்னு சொல்கிறேன். எதுக்காக இப்படி மிக்ஸ் பண்ணுறேன்னா காரணம் இருக்குது. மாவு வந்து நீங்கள் கொஞ்சம் ஹெவியாக இருந்து வெயிட்டாக இருந்ததுன்னா கண்டிப்பாக வடை போடும்போது ஹார்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரே சைடில் நல்லா மிக்ஸ் பண்ணினா உங்களுக்கு வந்து அந்த மாவோட வெயிட்னஸ் கம்மியாகும். அதனால தான் இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணுறாங்க ஹோட்டலில். இதுக்கப்புறம் நம்மக்கிட்ட இருக்க எல்லா வெஜிடபிள்ஸ் டாப்பிங்ஸ் எல்லாத்தையும் போட்டுரும். அதாவது இஞ்சி, பச்சை மிளகாய், பெரிய வெங்காயம், பொடிசா கட் பண்ண வெங்காயம் இதில் போட்டுடுறேன். அதுக்கப்புறம் சீரகம் அதிகமாக போடலாமா இல்லை மிளகு அதிகமாக போடலாமா சொல்லி நிறைய பேர் டவுட் இருக்குது. சீரகம் தான் அதிகமாக போடணும், மிளகு கொஞ்சம் கம்மியாக போடணும். ஏன்னா மிளகு வந்து சாப்பிட்றது நல்லது, ஆனால் சாப்பிடும்போது டிஸ்டர்பாக இருக்கும். அதனால் மிளகு கம்மியாக போடணும்னு சொல்கிறேன். அதுக்கப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, உப்பு இதெல்லாம் போட்ட பிறகு மாவு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணி வர டைமில் கொஞ்சம் பெருங்காயம். ஆக்சுவலாக நான் பெருங்காயம் முன்னாடியே போட்டுருணும், மறந்துட்டேன். அதனால தான் இப்போ பெருங்காயம் இதில் ஆட் பண்ண போகிறேன். பெருங்காயம் போடாமல் வடை போடாதீங்க. எந்த ஒரு ஆயில் ப்ரிப்பரேஷன் நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு யூஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக பெருங்காயம் யூஸ் பண்ணிக்கணும். இந்த பெருங்காயம்லாம் போட்டு முடிச்ச பிறகு மாவை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான டிப்ஸ் சொல்ல போகிறேன். நீங்கள் மாவு நல்லா அரைச்சிருக்கீங்களா இல்லையான்னு சொல்லி இப்போ செக் பண்ண போகிறோம். அது எப்படி செக் பண்ணுறேன்னு நான் சொல்கிறேன். இப்போ மிக்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா அப்படியே விழணும். இதுக்கப்புறம் உங்களோட கையை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருங்க. நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருங்க. மாவு கையில் இருக்கக்கூடாது. இந்த இடத்துல நடுப்பகுதியிலேருந்து மாவை அப்படியே எடுத்து சைட் பவுலில் ரொட்டேட் பண்ணுங்கள். இப்படி பண்ணும்போது ரவுண்டாக வந்து உங்களுக்கு வடை கையில் வந்து நிற்கும். அதாவது அந்த மாவு கையில் வந்து நிற்கும். அதுக்கு பிறகு உங்களோட பெரிய விரல் வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணால் ஒரு ஓட்டை விழும். இந்த மாவை அப்படியே எடுத்து போய் தண்ணியில் போடுங்க. நீங்கள் தண்ணியில் போட்டிங்கன்னா மேலே மெதுங்கணும். உள்ளே போயிடுச்சுன்னா அப்போ அந்த வெயிட்டாக இருக்குது, மாவு சரியாக அரைக்கலன்னு அர்த்தம். அதனால தான் தண்ணியில் நல்லா மெதுங்கணும்னு சொல்கிறேன்.
இதுக்கப்புறம் நம்ம எப்படி வடை மாவு எடுத்தோமோ அதுமாதிரி 1 by 1 எடுத்து இந்த ஆயிலில் ஃப்ரை பண்ணுறோம். எண்ணெயில் ஃப்ரை பண்ணும்போது கரெக்டான டெம்பரேச்சர் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம்லாம் சொல்லியிருக்கேன், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மிக்சிலையும் அரைக்கலாம், கிரைண்டர்லையும் அரைக்கலாம். இதுக்கெல்லாம் கரெக்டான பொருள் இருந்தால் நல்லா சூப்பராக வரும் வடை மாவு. எங்கள் வீட்டு கிரைண்டர் வந்து ஓட மாவு அரைக்க மாட்டுது அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த டைமில் கண்டிப்பாக வடை மாவுனா நல்லா வராது, இட்லி மாவும் நல்லா வராது. அதனால தான் நிறைய பேர் ஐஸ் க்யூப்ஸ் போடுவாங்க, ஆல்டர்னேட்டிவாக இதெல்லாம் போடுறாங்க. ஐஸ் க்யூப்ஸ் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா அந்த மாவு அரைக்கும் போது கண்டிப்பாக சூடாகும். அப்படி சூடாச்சுன்னா உங்களுக்கு வந்து புளிச்சு வராது. அதனால தான் ஐஸ் க்யூப்ஸ் போட்டு அதுக்கப்புறம் நல்லா புளிக்க விட்டு மாவு எடுத்து இட்லிலாம் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ சின்ன சின்ன விஷயம் தெரிஞ்சுட்டு பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இன்றைக்கி இந்த மெதுவடை நல்லா சாஃப்டாக எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். கையில் பிச்சிங்கன்னா அப்படியே பேப்பர் மாதிரி அப்படியே பறக்கணும், அந்தளவுக்கு ஒரு சூப்பரான மெதுவடை எப்படி பண்ணுறது சொல்லி கொடுத்துருக்கேன். ட்ரை பண்ணுங்கள். இது தொடர்ந்து வேர்க்கடலை சட்னி எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். வேர்க்கடலை சட்னிக்கு தேவையான பொருட்கள்: வேர்க்கடலை 200 கிராம், தேங்காய் பத்தை 1 நம்பர், சின்ன வெங்காயம் 4 நம்பர், இஞ்சி 2 சின்ன துண்டு, காய்ந்த மிளகாய் 10 நம்பர், புளி ஒரு சின்ன துண்டு, கருவேப்பிலை தேவையான அளவு, கடுகு 1/2 டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1 டீஸ்பூன், சால்ட் தேவையான அளவு, நல்லெண்ணெய் தாளிப்புக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னா பச்சை வேர்க்கடலை அப்படியே போட்டு அரைச்சி இந்த சட்னி பண்ணக்கூடாது. ஏங்கிட்டனா அந்த சட்னி அப்படியே சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு மந்தமாக இருக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த வேர்க்கடலையை கடலையை போட்டு வறுக்க ஆரம்பிக்கிறோம். வறுக்கும் போது நீங்கள் பார்த்து வறுக்கணும். சில பேர் வேர்க்கடலை வறுக்கும் போது என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் வறுக்குன்னு சொல்லிட்டு ஒரு சைடு கருப்பாகவும் ஒரு சைடு வந்து கலர் இல்லாமையும் வறுத்துருவாங்க. அதுக்கு என்ன காரணம்னா ஹை ஃப்ளேமில் வச்சு வறுத்துருவாங்க. அதாவது உங்களோட அடுப்பு வந்து கொஞ்சம் அதிகமான ஃப்ளேம் வச்சு வறுக்கும் போது உங்களுக்கு அந்த மாதிரி இருக்கும். அதனால் ஸ்லோ ஃப்ளேமில் வறுத்து இந்த மாதிரி எடுத்துருங்க. இந்த மாதிரி நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வேர்க்கடலை டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். கொஞ்சம் கருகி போனால் உங்களுக்கு டேஸ்ட் மாற ஆரம்பிக்கும். அதனால் வறுக்கிற பக்கம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சட்னி செய்கிறது ரொம்ப ஈஸி தான், ஆனால் வறுத்து இந்த மாதிரி எடுக்கிறது தான் கொஞ்சம் டைம் எடுக்கும். இப்போது இந்த வேர்க்கடலையை வறுத்தாச்சு. இதுக்கப்புறம் இந்த வேர்க்கடலை கையில் எடுத்து லைட்டாக க்ரஷ் பண்ணாலே தோல் வந்துடும். அந்த பக்குவத்துக்கு நீங்கள் கரெக்டாக வறுத்துருக்கணும். ஒன்று 2 வேர்க்கடலை கொஞ்சம் தோல் இருந்தால் தவறு எதுவுமே இல்லை, ஆனால் முழுசாக எல்லாமே அப்படி இருக்கக்கூடாது. சரிங்களா? இதுக்கப்புறம் சட்னி எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் சொன்ன குவான்டிட்டி, அதாவது 200 கிராமுக்கு கண்டிப்பாக தேங்காய் ஒரு பத்தை போடுற மாதிரி இருக்கும். இந்த தேங்காய் எதுக்காக போடுறேன்னா அந்த டேஸ்ட்டை வந்து நல்லா எடுத்து கொடுக்கும். அதனால் ஒரு பத்தை தேங்காய் போட்டிருக்கேன். அதில் இஞ்சி ஒரு 4 சின்ன வெங்காயம், அதுக்கப்புறம் புளிப்புக்காக கொஞ்சம் புளி போட்டிருக்கோம். புளி வந்து ஒரு சின்ன துண்டு. 10 காஞ்ச மிளகா சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா, அதில் 7 காஞ்ச மிளகா இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கு பிறகு கொஞ்சம் பச்சை கருவேப்பிலை, கொஞ்சமாக உப்பு போட்டு தண்ணி ஊற்றி அரைக்க ஆரம்பிக்கிறோம். மீதி 3 காஞ்ச மிளகாவும் தாளிப்புக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நீங்கள் அரைக்கிற பக்கம் என்ன கேட்டனா கரெக்டாக ஒரு 95% அரைச்சிருங்க. கொஞ்சம் 1-2 குறை இருந்தால் தான் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதே டைமில் சட்னியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தண்ணியாக இருந்தால் நல்லா இருக்காது. அதனால் இந்த மாதிரி பக்குவத்தில் கரெக்டாக அரைச்சி எடுத்துருங்க. இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம்னா தாளிப்பு போட போகிறோம். இந்த சட்னிக்கு வந்து தாளிப்பு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சில பேர் சட்னி அரைச்சிட்டு சும்மா அப்படியே தாளிப்பு போட்டு மிக்ஸ் பண்ணுறாங்க. ஆனால் ப்ராப்பராக தாளிப்பு போட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இப்போ நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். இந்த நல்லெண்ணெய் சூடான பிறகு கொஞ்சம் கடுகு போட்ட பிறகு கொஞ்சம் நல்லா பொரிட்டோம். அதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த உளுத்தம்பருப்பு போட்டுருக்கோம். இந்த உளுத்தம்பருப்பு போட்ட பிறகு உங்களோட அடுப்பை வந்து ஸ்லோ ஃப்ளேம் வைங்க. கொஞ்சம் நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் வாட்டும். எதுக்காக கேட்டினா அந்த சட்னியில் அந்த உளுத்தம்பருப்பு சேர்த்து சாப்பிடும்போது நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். அதனால தான் இந்த மாதிரி கலர் வாட்டும் சொல்கிறேன். அதுக்கு பிறகு காஞ்ச மிளகா போடுறோம். அதே டைமில் கொஞ்சம் பச்சை கருவேப்பிலை போட்டிருக்கேன். இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அதுக்கு பிறகு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இந்த சட்னியை போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ எல்லாருக்கும் எப்படி பண்ணுறது தெரிஞ்சிச்சுல, கண்டிப்பாக உங்கள் வீட்டு கிச்சனில் ட்ரை பண்ணி பாருங்கள்.